நீ என்ன இப்படி பேசுற? டேய் பரம, உன் வயல இருந்து அந்த மாதிரி வார்த்தை வரலாமாடா? என்ன தெரியாதா அவனுக்கு? எத்தனை வருஷம் ஸ்நேகிதா நமக்கு? டேய் வேதவழி என் பொண்ணு மாதிரிடா. அவ எங்க வீட்டு மருமகளான்னா எத்தனை வருஷமா கனவு கண்டது உனக்கு தெரியாது? ஏமா ரேணுகா உனக்கு தெரியாது? நான் அவளுக்கு கனவுல கூட துரோகம் நினைப்பேன். ஏன்டா பரம இப்படி எல்லாம் பேசுற? டேய் என் தப்பு இல்லடா அது. நான் மலை மாறி நம்பினேன் பாரு, சீமந்த புத்திரன். அந்த சுந்தரராஜன் பண்ண தப்புடாது. அவன் பண்ண தப்புக்கு நான் அவன் முன்னால குத்தவாளியா நிக்கிறேன். டேய் நான் உனக்கு துரோகம் பண்ணலடா பரமு. என் புள்ள எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான். கால பிடிச்சு வண்டி போயிட்டு பரமு. ஐயா என்ன ஐயா? யோ நிறுத்தியா? இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நீ தான் நாண்டுகிட்டு சாகணும். கடையில வேலை செய்யற பொண்ணு மேலே கை வச்சிருக்கான். இன்னும் எத்தனை பொண்ணு மேல கை வச்சிருக்கானோ தெரியலையே. வேதவள்ளிய ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்கான். மாமா இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த குடும்பத்தை பத்தி நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரணும். போயிடாதீங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துறாதீங்க. என் ஃப்ரெண்டு பரமோட குடும்பத்தோட மானமே போயிடும். நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நாங்க தவிப்பேன். ஐயா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறியா? போலீஸ் எல்லாம் போயிடாதீங்க, போயிடாதீங்க, இப்படி போயிடாதீங்க. பாவம் என் அப்பா பொண்ணோட வாழ்க்கை பாடாயிருமியா? ஏற்கனவே நீ ஏன்டா அவங்க காலில் போய் விழணும்? இத வர்றான் என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சேன்னு ஒரு ஆதங்கம், மனவேதனை. அதனால தானே ஒன்னு அப்படி எல்லாம் பேசுறேன். தப்பா எடுத்துக்காங்க. தெரியும்டா இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது நான் செஞ்ச பாவமோ இல்ல யார் கொடுத்த சாபமோ இது விதி. வேதவல்லி என்ன மன்னிச்சிருமா. உன் வாழ்க்கைய நானே பழாக்கிட்டேனே. மாமா நாங்க போறோம் மாமா. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். போறாடா பாவம். நம்ம வீட்டுக்கு மருமகளா மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க வேண்டிய பொண்ணு பெருசா கும்பிடு போட்டு அழுதுகிட்டு இப்படி போறாளே. ஆண்டவா நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்பா? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? சாரிப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள். ரொம்ப நேரமா கல்பனா நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் போயிருக்கலாம். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? அவ என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? நீ டென்ஷன் ஆகி என்னையும் பயமுறுத்தாத. உனக்கு பயம் இருந்தா சொல்ல, கடையில வேணா போய் பாக்குறேன். போய் பாத்துட்டு வாங்க. இது பாருங்க, அவ சின்ன குழந்தை தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறான்னு நினைச்சா அவ மனசு என்ன பாடுபடும்? நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. அதான் போறேன்றல, அழாத. என்னம்மா தேவி நீ மட்டும் வர? கல்பனா எங்க? ரொம்ப நேரமா போனுக்கு ட்ரை பண்றேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏய் என்ன பயமுறுத்தினது பார்த்தாதா? அவளை வேற டென்ஷன் பண்ணுமா? இரு நான் விசாரிக்கிறேன். என்னம்மா முதலாளி பையன் கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? முடிஞ்சிருச்சு. ஆனா என்னம்மா என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் வேதவழியோட இல்ல, நம்ம கல்பனாவோட. என்னங்க சொல்ற இவ? எப்படி நடந்திருக்கும்? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட சொல்லி நடக்கிற நிலைமையில அவ இல்ல. என்னென்னவோ கல்பனை முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனா சுந்தர் சார் அசைஞ்சு கொடுக்கல. கடைசியா என்ன பண்ணிட்டு இருக்க? நடந்த சம்பவத்தை வெளியில சொல்லாம இருக்க கல்பனாவுக்கு சுந்தரம் சார் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் செக் இது. நான் சொல்றது பொய்ன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் எனக்கு எடுத்தது உண்மைதான். இல்ல
ஆமா, கல்பனா சொன்னது உண்மைதான். என்னங்க இது இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காளே. அந்த பையனை பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். இதே நம்ம பொண்ணு பண்ண காரியத்துக்கு உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? என்னது சின்ன புள்ள மாதிரி எழுதுகிட்டு? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. யோசிச்சு பாரு, ஒருவேளை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி நம்ம பொண்ணு தூக்கு போட்டு செத்துட்டாள்னா நம்மளால இந்த ஊர்ல நடமாட முடியுமா? எவ்வளவு அவமானம், மூஞ்சியை வெளியே காட்ட முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் அசிங்கம் நடக்கல. நல்ல குடும்பத்துல தானே வாழ்க்கப்பட்டிருக்கிறா. ஒன்னு சொல்லுவாங்க, பெத்தவங்க பண்ண புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களை தான் போய் சேரும்னு. நானும் நீயும் பண்ண புண்ணியம் தான் இப்ப அவளை காப்பாத்திருக்கு. இப்போ ஒன்னும் குடிமுடிக்கு போயிடல. பெத்தவங்க கிட்ட சொல்லேன்ற வருத்தத்தை தவிர பெரிய குடும்பத்துல தான் வாழ்க்கப்பட்டு போயிருக்கிறா. சுந்தரோடைய அப்பா இந்த ஊர்ல ரொம்ப கண்ணியமானவர், கௌரவமானவர், பேர் வாங்கினவர். வசதியான குடும்பம் வேற. நம்ம தலைகீழா நின்னா கூட நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை தேடி கொடுத்துருக்க முடியாது. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா, நீங்க 1000 சொன்னாலும் சரி, எனக்கு இப்பவே என் பொண்ணை பார்த்தாகணும், அவ கூட பேசி ஆகணும். இப்போ உன் பொண்ணுகிட்ட நீ பேசணும், அவ்வளவுதானே? அழாதம்மா, கொடு போன. நான் கிளம்புறேன் அங்கிள். இப்போ எங்க போகுது? ஹலோ கல்பனா, மா, என்ன மன்னிச்சிடுமா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தேவி வந்து எல்லாத்தையும் சொன்னாளா? சொன்னம்மா. ஏன் செல்லம், இவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்திருக்கே, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. மா, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது பாரு, உன் கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. இப்பவே ஒன்னையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும் போல இருக்கு. நாங்க 2 பேரும் கிளம்பி வரோம். மா, நீ அவசரப்படாத. நான் அவரை மாலையும் கழுத்துமா கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் என் மாமனார் வீட்டுல காலடி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா என் கல்யாணம் ஒன்றும் சாதாரணமா நடக்கலமா. யாரோ கொண்டு போக இருந்த என் புருஷனை போராடி கல்யாணம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வரணும். மா, நீ அப்பா கிட்ட சொல்லிடு, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரிம்மா. இந்த ராமநாதன் பையன் இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அட, காலம் கரிகாலம்பா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. பார்க்க நல்ல மாதிரி இருக்கிறவங்க இப்பெல்லாம் அயோக்கியத்தனமே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னப்பா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேளை வேதவல்லி கழுத்துல அவன் தாலி கட்டல. தாலி கட்டியிருந்தா வேதவல்லி வாழ்க்கையே போயிருக்கும். பையனை பத்தி எதுவும் விசாரிக்காம பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. அம்மா வேதவல்லி, அப்பாவும் பாத்தியா? பரம மாமா ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பேசாம வாங்க. இல்ல வேதவல்லி, நாங்க எதுக்கு சொல்றோம்னா, வேண்டாம், நாங்க ஆல்ரெடி நொந்து போயிருக்கோம். நானே உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனம்மா, நாசம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அப்பா, என்னப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உங்க அப்பாவுக்கு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு.